முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். பொங்கல் பண்டிகையோடு சேர்ந்து பழமொழி நம் வாழ்வில் எப்படி உரையாடுகிறது என்பதை காண்போம். முதல் நாள் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். போகி போனால் கஷ்டம் போகும், போகி தீ போல் கஷ்டம் எரியட்டும். போகி பொங்கி நலம் பொங்கட்டும். அன்று வீடுகளில் பழைய பொருட்களை எரித்து புதிய பொருட்களை வாங்கி வருவர். பழைய பொருட்கள் மட்டுமின்றி நம் மனதில் தங்கி இருக்கும் பழைய கழிவான எண்ணங்களையும் சீரமைத்து நற்பண்புகள் நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். இரண்டாம் நாள் பொங்கல் பண்டிகை. தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பானையில் பெருக்கு பொங்கட்டும். உழவனின் உழைப்பு உழவின் பெருமை, பொங்கல் வந்தால் பொங்கும் மகிழ்ச்சி. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் என்ற பாடல் வரிகளை நான் இங்கு நினைவு கூர்கிறேன். புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்குவர். பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கூவி சூரிய பகவானை மனம் நிறைந்து பிரார்த்திப்பர். உழவர்கள் தங்கள் பயிர்கள் செழித்து வளர சூரியனின் ஒளியும் வருண பகவானின் மழையும் முக்கியம் என்று பிரார்த்தனை செய்வர். மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல். மாடே உழவனின் முதல்வன், மாடுண்டு மண்ணுண்டு. காளையின் பலனே உழவனின் வாழ்வு. காளை நேனிக்கு கை வைக்கும் வீரன் தான் வீரன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மரப்பு, கலங்கினர் பலர் என்று கலித்தொகை கூறுகின்றது. உழவின் முதல்வன், ஏறு தழுவுதலின் நண்பன் என்று மாடு பல வகையில் முக்கியத்துவமாக தெரிகின்றது. அது மட்டுமின்றி கால்நடைகளை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் ஈடுவர். அன்று தமிழர்களின் வீரத்தினை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும். கடைசியாக காணும் பொங்கல். காணும் பொங்கல் காணாத பாசத்தை காண்பிக்கும். காணும் நாள் காணாமல் போகாத உறவுகள். காணும் பொங்கல் வந்தால் கண்ணும் மனமும் கலியும். நல்லாரை காண்பதும் நன்றே. அன்று உற்றார் உறவினர் வீடுகளுக்கு சென்று மகிழ்வர். குடும்பத்தினருடன் கடற்கரை, திரையரங்கு போன்ற இடங்களிற்கும் செல்வர். அது மட்டுமின்றி விழாக்கள், போட்டிகள் நடைபெறும். அதில் பங்கு பெற்று பரிசுகள் பெறுவர். அப்படித்தான் 3 நாட்கள் பொங்கல் விழா சிறப்பாக நடத்தப்படும். மரபை காப்பவன் மக்கள் காப்பவன். மரபு உள்ளவன் மனிதன், மரபு இல்லாதவன் மரம்தானே. தமிழர் திருநாள் தமிழர் பண்பையும் மரபையும் உணர்த்துகின்றது. ஒரு தூண் போல திகழ்கிறது அல்லவா? ஆம், மண்ணின் வளத்தால் பொங்கல் விளைந்தது, காளையின் வளத்தால் வளம் வந்தது. மாட்டின் உழைப்பை சொல்ல வார்த்தை இல்லை, என்றுமே தலை வணங்கத்தான் வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம்.